ஆனந்தி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான முழுமையான போரை அறிவித்திருப்பதை ஒட்டி இந்திய பங்கு சந்தை பெரும் வீழ்ச்சியை சில நிமிடங்களிலேயே சந்தித்திருக்கிறது. இன்று பங்கு சந்தை நிறைவடையும் நேரத்தில் மும்பை பங்கு சந்தையான சென்செக்ஸ் 1720 புள்ளிகள் வரை வீழ்ச்சியடைந்து 76,460 புள்ளிகள் என்ற அடிப்படையில் வர்த்தகமாகிறது. இதே போல தேசிய பங்கு சந்தையான நிப்டியும் 521 புள்ளிகள் வரை இப்போதைய நிலவரப்படி 521 புள்ளிகள் வரை திடீரென வீழ்ச்சியடைந்து 23,856 புள்ளிகளுடன் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. ஈரானுடனான முழுமையான போரை தொடங்கிவிட்டோம் என்றும் ஈரானுடன் போடப்பட்ட அமைதி ஒப்பந்தம் ரத்தாகிவிட்டது என்றும் இனிமேல் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை, முழுமையான போரை தொடங்கிவிட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பதை அடுத்து உலகம் முழுவதும் மீண்டும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பிருந்த நிலை மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. உலகளாவிய அளவில் பொருளாதார தாக்கம் ஏற்படும் எனும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாடு மீண்டும் ஏற்படக்கூடிய அபாயம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுடன் அமெரிக்கா தொடங்கியுள்ள இந்த போரால் அங்கு ஈரான் அதிபர் உச்சபட்ச தலைவராக இருந்த அயத்துல்லா கொமேனியின் இறுதி சடங்குகள் நெருங்கியுள்ள சூழ்நிலையில் இந்த போர் அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பது உலகம் முழுவதும் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்றும் அவர்கள் பொய்யர்கள், ஈரானுடன் இனிமேல் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப் போவதில்லை என்றும் அவர்கள் கூறிய கருத்துக்களின்படி நடத்தவில்லை, எந்த விதமான செயல்பாடுகளையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்றும் ஹோர்முஸ் நீரிணையில் 3 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடந்ததை அடுத்தும் அதன் பின்னர் பஹ்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அமெரிக்காவின் தளங்கள் உள்ள நாடுகளில் ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனால் இப்போது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தொடங்கிவிட்டன. மீண்டும் போர் ஏற்பட்டு இருப்பதால் அமெரிக்கா ஈரான் இடையே போர் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய், சிலிண்டர் மற்றும் பங்கு சந்தைகள் வீழ்ச்சி என மீண்டும் உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார போர் சூழலால் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக மிக பெரும் பாதிப்புக்கு பல்வேறு நாடுகளும் அந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஒரு அறிவிப்பு, நாளை ஒரு அறிவிப்பு என அவர் வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த முழுமையான போர் அறிவிப்பு நீடித்தால் சர்வதேச அளவில் பொருளாதார ரீதியான பாதிப்பு மிக கடுமையாக இந்த முறை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.